ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லெமன் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. லெமன் சாதம் வந்து பொடி ஆச்சி பொடி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகா, காஞ்ச வத்தல், சின்ன சீரகம், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, நம்ம சேர்த்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தேவையான மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான சால்ட் இதிலே சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டு சேர்த்துக்கோங்க. லெமன் இருந்தால் லெமன் சேர்த்துக்கலாம். நான் லெமன் இல்லை, ஸோ அதனால் வந்துட்டு இந்த பொடி வாங்கியிருக்கேன். இந்த பொடியை சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்பையும் அடுப்பு ஃபாஸ்ட்டாக வைக்காமல் ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. சாப்பாடு வந்து ஆறி இருக்கணும். அதை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது சாப்பாடு எப்போயுமே சாப்பாட்டுக்கு அடியிலேருந்து கிண்டி கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த சாதம் வந்து குலையாது இல்லையா. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நான் உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி துவையல் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.